அன்னை செய்தி. டாஸ்மாக் முறைகேடு வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கில் விசாரணையை முடிக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த அன்னை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 41 வழக்குகளின் நிலை குறித்த விவரங்களை நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் இந்த விசாரணையை முடிக்கக்கூடாது எனவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கக்கூடிய அன்னை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், டாஸ்மாக் வழக்கில் நீதிமன்றம் என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறாங்க? டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடந்ததாக கூறி அமலாக்கத்துறை விசாரணையானது நடத்தி வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி பாஜகவை சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அமலாக்கத்துறை விசாரணையை முடக்கும் நோக்கில் மாநில அரசு செயல்படுவதாகவும் 1000 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கை நியாயமாகவும் எந்த இடையூறுமின்றி விசாரிக்க வேண்டும் என்பதால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளை விசாரிக்க மாநில அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனு இன்று மீண்டும் நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், வி லட்சுமி நாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இந்த 41 வழக்குகளின் நிலை குறித்து, அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த 41 வழக்குகளின் நிலை குறித்து அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் அதுவரை விசாரணையை முடிக்கக்கூடாது என உத்தரவாதம் அளிக்க முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அதாவது அந்த அறிக்கையை தாக்கல் செய்யும் வரை இந்த விசாரணையை முடிக்க கூடாது என தலைமை செயலாளர், அதாவது உள்துறை செயலாளருக்கு அறிவுறுத்துவதாக தெரிவித்தார். அதாவது அவ்வாறு இந்த வழக்கினுடைய விசாரணையை தாங்கள் முடித்து வைப்பதாக இருந்தாலும் கூட தாங்களாக அதை செய்ய முடியாது, நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துதான் அதை செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இது போன்ற ஒரு வழக்குகளை சிபிஐக்கு மாற்றுவதாக இருந்தால் அது குறித்து இந்த புகார், அதாவது அதில் குற்றம் சாட்டப்பட்டவர்களாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் அது தொடர்பான கருத்துக்களை கேட்ட பின்னர் தான் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார். இதனையடுத்து இந்த நிலை அறிக்கை, அதாவது 41 வழக்குகளின் நிலை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.